இல்ல இப்ப என்ன மக்களுக்கு என்ன பார்வை வந்துருச்சுன்னா, நிறைய மொழிகளை கத்துக்கணும்னு மத்திய அரசு நினைக்குது. தேசிய கல்விக் கொள்கையை படிச்சா நல்லா திறன் வாய்ந்த கல்வி கிடைக்கும்னு மத்திய அரசாங்கம் நினைக்குதுன்னு அவங்க தரப்புல பாஜக வலதுசாரி தரப்புல வைக்கக்கூடிய வாதம். இன்னொரு பக்கம் அது தேவையில்லைன்னு இங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய வாதம் இருக்கும்போது ஒரு தெளிவே இருக்க மாட்டேங்குது மக்கள்கிட்ட. எதனால புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு ஒரு ரீசனபிளான ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணுமேன்றதான் இது வாதம். இல்லங்க, மோடி அரசுக்கு நிறைய மொழிகள் படிக்கணும் என்கிற அக்கறை கிடையாதுங்கிறேன். அப்படி அக்கறை இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல் பிரதேசத்தில் அங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையான மும்மொழி திட்டம் என்று அவங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம், தென்னகத்தின் ஒரு மொழி, அது இல்லைங்கய்யா மும்மொழி திட்டம். சரி, அதெல்லாம் பல மொழிகளை கத்துக்கொள்வது. நான் அடிப்படையான ஒரே ஒரு நிமிஷம் அடிப்படையான விஷயம். இப்ப இந்த மூன்றாவது மொழி இன்றைய நவீன காலத்தில் தேவைதானா? சிபிஎஸ்ஏ தேவை, அதுலயே அது தேவையில்லைங்கிறேன். இப்ப நான் கேக்குறேன், இப்ப ஹிந்தி படிச்சு சிபிஎஸ்இல படிச்சிருக்காங்க, அவங்க ஹிந்தி பேசுற மாநிலங்கள்லாம் வேலைக்கு போறாங்க. அவங்க போற இடங்களை பாருங்க, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், பொதுவா கொஞ்சம் பேர் மும்பை போகலாம், தப்புனா பூரா துபாய், அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்,